வெல்கம் டு வாழை இலை விருந்து. இன்றைக்கு எங்கள் சேனலில் ஸ்பைசியான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு காஞ்ச மிளகாய், மிளகு, மல்லி, சின்ன சீரகம், பட்டை, பூண்டு பல், பூண்டா நறுக்கின இஞ்சி இவ்வளோத்தையும் லேசாக கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சிடலாம். இப்போ நல்ல பேஸ்ட்டாக வந்துட்டுது மசாலா. இதில் சிக்கனை எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து குக் பண்ணலாம். ஆக நல்லா குக் ஆக தேவையில்லை. பிறகு ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கிறதால மெல்லிசாக குக் பண்ணால் போதும். இப்போது நல்லா அளவாக குக் ஆகிட்டுது. இப்போது அது சிக்கனை ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை, மசாலா பேஸ்ட்டை சிக்கனோட இப்போ நல்லா சேர்ப்போம். இதோட 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்ல வடிவாக சிக்கனில் பிறல்ற மாதிரி நல்ல வடிவாக பிசைஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். எல்லா சிக்கன் பீசஸ்லையும் நல்லா படுற மாதிரி தண்டிட்டு கொஞ்சம் நம்ம கறிக்கு யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் சேர்த்து வச்சிடலாம். ஊற வச்சாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் போட்டு வதங்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில் வதங்க விடுவோம். வதங்கிடுச்சு. இப்போது ஊற வச்சுருக்கிற சிக்கன் மசாலா பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன். அதான் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போது கொஞ்சம் தண்ணி பெற்றிருக்குது. வடிவாக கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி இப்போது தண்ணி எல்லாம் வற்றி அந்த நெய் வாசத்தோட நல்ல சுவையான நல்ல சூப்பர் டேஸ்டான சுக்கா தயாராகிட்டுது. இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல வாசனை, ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.